கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயுடைய கட்சி டிவிகே கட்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்களுக்கு கட்சி நடத்தவே முடியாது. விஜய் சிறைக்கு போவாரு அல்லது டிவிகே கட்சி பேன் செய்யப்படும். இப்படியான விஷயங்கள் பல்வேறுபட்ட தரப்பால் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளால் எல்லா தரப்பாலும் பேசப்பட்டது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து வாயை மூடிக்கொண்டிருக்காங்க. ஒன்றுமே கதைக்கிறாங்க இல்ல. கரூர் சம்பவத்தில் பாதிப்படைஞ்ச மக்களை பார்க்கறதுக்கும் அவங்க போறது கிடையாது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒன்றுமே தெரியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி விஜய் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகளுக்கு இடையில் நடைபெற்றது. அதில் நிறைய விஷயங்களை விஜய் பேசியிருந்தார். முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் என்பதை நேரடியாவே சொல்லியிருக்கின்றார். அந்த சம்பவத்தில் குண்டர்கள் இடையில் வந்தாங்க, மக்களை தாக்குனாங்க என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். போலீசார் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கின்றார். இது நேரடியாவே ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்னும் 6 தான். தயவு செய்து ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. இன்னும் 6 மாதத்துல எல்லா சிக்கலும் தீரும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம். இன்னும் 6 மாத காலப்பகுதிக்குள் இந்த ஆட்சி எங்கள் கையில் தான் இருக்கும். மக்களை இதுக்கான நீதியை நாங்க கொடுப்போம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். திமுக கட்சி சார்பாக செந்தில் பாலாஜி உட்பட்டவங்க மீதும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? என்ன நடிப்புங்க! எப்படியெல்லாம் நடிக்கிறாரு. அங்க போய் வேணுமென்று நடிச்சு எங்கள் மீது சேறு பூசுறதுக்காக இப்படியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டாங்க. இப்படியான அரசியல்லாம் நிச்சயமா எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் செய்வாங்க, மக்களை பலி கொடுப்பாங்க என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நேரடியா ஒரு தாக்குதல் அல்லது நேரடியான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு விடயம் என்னென்று சொன்னால், எத்தனையோ கேள்விகள் இருக்கு. மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்யல. எந்த ஒரு வித முன்னேற்றமும் இல்ல. இதெல்லாம் பார்க்காம வாய மூடிக்கொண்டிருக்கிறீங்க. முதல்வரே, உங்கள்ட்ட தான் சொல்றேன். வாய மூடிக்கொண்டிருக்கிறீங்க. மக்களும் நீங்க செய்ததை பார்த்து வாய மூடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எங்கள் மீது பழிய போட்டுக் கொண்டிருக்கிறீங்க என்ற ஒரு கோணத்துல அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் பார்க்க போனார், நேரடியாக திமுகவை தான் அவர் எதிர்க்கிறார். அதே சமயத்துல இந்த தமிழக தேர்தல் களம் என்பது டிவிகே டிஎம்கே தான் தவிர வேறு கட்சிகள் கிடையாது. 100% நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதுல தெளிவா பேசிக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு அரசியல் சாணக்கியம் தெரியுது. அதைத்தான் சொல்ல வேண்டும். மற்ற கட்சிகளை பற்றி அவர் பேசுறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்யும் பொழுது விஜயுடைய வாயால் ஒரு கட்சி வரும் பொழுது அந்த கட்சியை பற்றி வாதிப்பாங்க. அப்படி வாதிக்கிற நேரம் அந்த கட்சிகளுக்கு அது பலமாக அமையும். அதனால இன்னொருவரை போட்டிக்குள்ள கொண்டு வரவே கூடாது. நான் இப்படி பேசி பேசி பேசியே நான் தான் போட்டியில இருக்கேன் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அரசியல் சாணக்கியத்தை அவர் இந்த விடயத்துல காட்டிக் கொண்டிருக்கிறாரு. பாருங்களேன், எத்தனையோ கட்சிகள், உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பற்றி விஜய் பேசினதே கிடையாது. பாஜக இருக்கின்றது, ஏடிஎம்கே இருக்கின்றது, அதை பற்றியும் பேசினது கிடையாது. இப்பொழுது கூட்டணி சம்பந்தமாகவும் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்காங்க. பாஜக ஏடிஎம்கே பற்றி அதிகமாக விஜய் பேசல. ஆனால் இவங்களோட கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது கரூர் சம்பவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களோட கூட்டணி செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஒரு கருத்து ஒரு தரப்பால் வைக்கப்படுகிறது. விஜயுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. அதுல சில நேரம் தினகரன் வரலாம், பன்னீர்செல்வம் அவர்கள் வரலாம், இன்னும் திமுகவில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் வரலாம் என்றும் சொல்றாங்க. இல்ல இல்ல, அதிமுக பாஜக விஜய் கூட்டணி தான் அமையும் அப்படின்ற இன்னும் ஒரு தரப்பும் சொல்றாங்க. எல்லாமே இன்னும் 2 3 மாதங்கள்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். ஆனால் மிகப்பெரிய அரசியலுங்க, அதை சொல்லவே முடியாது. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே டசாஸ்ன்னுட்டு ஒரு குண்டை போட்டாச்சு. அந்த குண்டு போட்டது பிறகு இப்ப திரும்பவும் விமர்சனங்கள் வந்திருக்கு. திமுக மீது யார் என்ன சொல்றது, அரசாங்கம் மீது என்ன சொல்றது, பாத்தீங்களா அவங்க இப்படி, பாத்தீங்களா இவங்க இப்படி, இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்க நேரம் எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், தமிழகத்துல ஊடகங்கள் இருக்குதானே, எத்தனையோ கட்சிகள் எவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கண்டுகொள்றதே கிடையாது. தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறாங்க, தலைவர்கள் நேரடியாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. அது பெரிய அளவுல பேசுறது கிடையாது. ஆனால் விஜய் வந்தால் மட்டும் அவருடைய ஒவ்வொரு பேச்சும், நடக்கிறது, போறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க, அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தவறு கிடையாதுங்க. எல்லா கட்சிகளுக்கும் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஊடக தர்மமும் கூட. இப்ப தல அஜித்தை பற்றி பேச இருக்கின்றோம். தல அஜித் இருக்கிறது தானே, அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்தார்.
அந்த அண்மையில் பேட்டி கொடுக்கும் பொழுது அவராவே ஒரு விடயத்தை சொல்கிறார். இந்த விஜயுடைய அரசியலை பற்றி சொல்லும் பொழுது, அரசியல் அவரவர் விருப்பம். ஆனால் அரசியல் புரிதலோடு ரசிகர்கள் அங்கு செல்ல வேண்டும். தெரியாமல் போகக்கூடாது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொதுவான அட்வைஸ சொல்றாரு. இது எதிராகவும் கிடையாது, ஆதரவாகவும் கிடையாது. பொதுவான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தார். இதை கேட்டுட்டு பாத்தீங்களா, அஜித் விஜய்க்கு சப்போர்ட் பண்றார் என்று டிவிகே கட்சி சார்பாகவும், விஜய் ரசிகர்கள் சார்பாகவும், பாத்தீங்களா எதிராக பேசிட்டார் அப்படின்னுட்டு எதிர்க்கட்சி சார்பாகவும் அதை விவாதம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப அதை கேட்டு இருந்த அஜித் சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க, விஜய்க்கு எப்பவும் நான் எதிராக செயற்பட்டது கிடையாது. எப்பொழுதும் நாங்கள் நண்பர்கள் தான். தயவு செய்து விஜய்க்கு எதிரானவன் நான் என்பதை நீங்க சொல்லி சொல்லி காட்டாதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையா ஏற்படும். ஒரு சில நேரம் அஜித் குமார் நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், விஜய் ரசிகர்கள், அஜித் குமாரின் ரசிகர்கள் 2 பேரும் சேர்ந்து வாக்களிச்சால் என்ன நடக்கும்? இப்படியான சிக்கல் ஏற்படும். அதனால திட்ட தெளிவா சொல்லியிருக்காரு. நான் பொதுவான கருத்தை தான் சொன்னேனே தவிர, இங்கு வந்து யாருக்கும் எதிராகவோ, யாருக்கும் ஆதரவாகவோ நான் செயற்படல. முக்கியமா விஜய்க்கு எதிராக நான் செயற்பட போறதும் கிடையாது என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஆக மொத்தத்துல 2026 தேர்தல் வருது. தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கு. பார்க்கலாம் நடக்கிறது என்னவாகும் என்பது.